இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எதனால என்னுடைய வீட்டில் தங்கலை? தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அது உங்கள் வாழ்க்கையில் செயற்படுத்துங்க. உங்களால் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 7 ஜனங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவோ உடையோ உங்களால் முடிஞ்சதை கொடுத்து கிறிஸ்துவோடைய அன்பை, கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை நீங்கள் கொண்டு போய் பாருங்க. தேவன் எப்படி பேதுருடைய படவை பரிபூர்ணமாக நிரப்பினாரோ உங்களுடைய வாழ்க்கையும் தேவைகளையும் நிச்சயமாகவே நிரப்புவார். இஸ்ரவேல் தேசத்தில் 2 கடல் இருக்குங்க. ஒரு கடல் சவக்கடல். இந்த சவக்கடல் பார்த்தீங்கன்னா தங்கிட்ட தண்ணியை வாங்கி கொள்ளும், ஆனால் அந்த தண்ணியை திருப்பி ஆறுகளுக்கு, அதோடைய கிளை வாய்க்கால்களுக்கு கொடுக்கறதே இல்லை. அதனால் அது உப்பு மிகுதியாகி எந்த உயிரினுமே அந்த சவக்கடலில் வாழுவதற்கு தகுதியற்ற கடலாய், இன்றைக்கி உயிரற்ற கடலாக இருக்குது. அதே இஸ்ரேல் தேசத்தில் கலிலேயா கடலும் இருக்குது. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த கலிலேயா கடலை சுற்றி தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருப்பார், ஊழியம் செய்திருப்பார். இந்த கலிலேயா கடல் எவ்வளவுக்கு எவ்வளவா வாங்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவா கொடுக்கறதுனால இதோடைய தண்ணீர் தித்திப்பாக இருக்கும். இதில் அநேகம் உயிரினங்கள் வாழுது. இந்த தண்ணி அந்த இஸ்ரேலுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்குது. தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், உங்களால் என்னெல்லாம் முடியுமோ ஜெபிக்கலாம். நீங்கள் செய்து பாருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவஜனமே, ஆண்டவருக்காக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் சந்தோஷமாக கொடுங்க. ராஜாதி ராஜாவுடைய கையில் கொடுக்குறோன்னு நினச்சி கொடுங்க. வாங்குகிற தேவன் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார்.